ஹாலிக்ஸ் பாருங்க மெரியமா இந்த நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. சௌமியா அண்ட் வருண் கூட காலை வணக்கம் வருண். நல்லா இருக்கீங்களா சௌமியா? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் எப்படி இருக்கேன் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. நாட்டில் எல்லாருமே அவங்களோட பணம் எவ்வளோ வருதோ அதை வச்சு சந்தோஷமா இருக்காங்களா, இல்லை பிஸ்னஸ் பண்ணால் எல்லாருக்கும் ஐடியா இருக்கா, அதுக்கான உதவி அரசாங்கம் செய்கிறாங்களா, பேங்க்ல லோன் கிடைக்குதா, அப்படியும் அந்த தொழில் செய்தால் லாபம் கிடைக்குதா அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. இந்தியன் எக்கானமி இஸ் தி பெஸ்ட் எக்கானமி அப்படின்னு சொல்லிட்டே இருக்கீங்க போல. ஆனா இந்த வாக்கியம் உண்மையாக போகுது இன்னும் கொஞ்ச நாள்ல அப்படின்னு தான் நான் உங்களுக்கு சொல்லணும். கண்டிப்பா நீங்க அந்த லைன் சொன்னதுனாலே இந்த விஷயத்தை பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு. எதுவுமே தெரியாது அப்படி நீங்க எப்படி சொல்லலாம்? நீங்க என்ன விஷயம் எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கீங்க? நீங்க நான் எக்ஸ்போர்ட் பண்ணது இல்ல வரும். நான் ரீசெண்டா ஒரு விஷயம் படிச்சேன். இப்போ பிசினஸ் அப்படின்னா, ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படின்னா சின்ன சின்ன தொழில்கள் நிறைய பண்றாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதுல எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது ஒரு அங்கம். அது இன்னைக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமா பண்ண போறாங்க அப்படிங்கிறது ஒரு புது தகவல். இதுல இந்தியா தான் பார்த்தீங்கன்னா ஒரு தொடக்கமா இருக்கு அப்படிங்கிறதும் ஒரு கூடுதல் தகவல். காலகாலமா செஞ்சுட்டு இருக்கிறதுலாம் இருக்கு. இப்போ மதுரையில இருந்து மல்லி பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லா எக்ஸ்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் கார்மெண்ட்ஸ் கோயம்புத்தூர்ல இருந்து திருப்பூர்ல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்னைக்கு வரைக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணிருக்காங்க. பட் இதோட நின்று போச்சு அப்படின்னு சொல்லலாம். நம்ம எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு அதிகமாக விஷயங்கள் இல்லாம நம்ம இம்போர்ட் தான் அதிகமாக பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஏதாவது ஒரு பொருள் வாங்குறோம்னா கூட வாங்குறது தான் அதிகமா இருக்கே தவிர ஒரு தனி நபர் கிட்ட இருந்து விற்கப்படுறது இல்ல ஒரு லாபம் அவருக்கு வருது அப்படிங்கிறது அவ்வளவா இல்ல அப்படின்னு தான் சொல்லலாம் இல்லையா? நிச்சயமா. அதாவது ஒரு கண்ட்ரியோட எக்கானமி பாத்தீங்கன்னா ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும்போது தான் அது கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். சோ இவ்ளோ விஷயங்கள் இருக்கும்போது இதோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அவங்களுக்கு மட்டும் இல்ல நம்ம எல்லாருக்கும் புரியறதுக்காக தான் இன்னைக்கு அதை பத்தி நம்ம பேச போறோம். எக்ஸ்போர்ட் பிசினஸ் மந்த்ல. நைஸ். எக்ஸ்போர்ட் பிசினஸ் மந்த் அப்படிங்கிற ஒரு பெரிய டாபிக் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நீங்க தொழில்ல வாழ்க்கையில ஒரு முத்திரை பதிக்கணும் அப்படின்னா இந்த முத்திரையை கத்துக்கணும். விரல்களை மருத்துவர் மற்றும் சூத்திரங்கள் 108 வரிசையில் நாம் பலவிதமான நோய்களுக்கு தீர்வுகளை தற்போது பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு எளிய தீர்வு அப்படின்னு பார்த்திங்கன்னா, தொடர் தும்மல் வந்துச்சுன்னா என்ன செய்யலாம். இப்போ தும்மல் என்பது நம்ம உடம்பு இயற்கையாக நமக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு நோய் எதிர்ப்பு தன்மை. அதாவது நோய் கிருமி உள்ளே போய் தங்கிடாமல் இருப்பதற்காக நுரையீரலினுடைய பலத்தை அதிகப்படுத்தி காற்றை வேகமாக வெளியே தள்ளக்கூடிய ஒரு அமைப்பு. அதை திரும்ப திரும்ப தன்னிச்சையாக தானாக நடந்து கொண்டு இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு நோயாக மாறுகிறது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, ஒவ்வாமை முதல் காரணம். அதாவது ஒவ்வாமைனா தூசிகள் ஒவ்வாமை மட்டும் இல்லை, நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்களின் மூலமாக சில ஒவ்வாமை நம்ம உடம்பு வெளிப்படுத்துதல். அது காரணம் ஏதாவது உடை இருக்கலாம், அல்லது நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்களாக இருக்கலாம், அல்லது நம்ம இருக்கக்கூடிய இடத்தினுடைய சூழ்நிலையாக கூட இருக்கலாம். எந்த விதமான ஒவ்வாமைன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஆக இந்த ஒவ்வாமை ஒரு முதல் காரணம். இரண்டாவது மூக்கில் சதை வளர்ச்சி இருப்பது ஆரம்ப கட்டத்தில் இருக்குது. அதாவது பெரிய சதையாக இருந்துச்சுன்னா நமக்கு மூச்சு விடுவதில் சிரமம், அது வேறு நோயாக நமக்கு தெரியும். ஆனால் ஆரம்ப கட்டத்தில் இருப்பது நமக்கு தெரியாது. அப்போ அது இந்த மாதிரி தும்மல் மூலமாக சம்பந்தமே இல்லாமல் தொடர்ந்து தும்மல் வந்து கொண்டே இருப்பது ஒரு நோயாக நம்ம கருத வேண்டியிருக்கிறது. இந்த தொடர் தும்மல், அடுக்கு தும்மல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நோய்க்கு நம்ம பார்க்கக்கூடிய முதிரைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதல்ல தும்மி முதிரை, இரண்டாவது வாதி முதிரை, மூன்றாவது உரசு முதிரை. இப்போ இந்த 3 முதிரைகளையுமே நீங்கள் தனிப்பட்ட முறையில் நான் உங்களுக்கு பல குறிப்புகளை கொடுத்துருப்போம். ஆனால் இப்போ நம்ம இந்த ஒரு நோய்க்கான தீர்வு அப்படின்னு ஆராய்ச்சியில் வரும்போது அடுத்தடுத்து செய்யக்கூடிய இந்த முதிரைகள் வேறு விதமான பலன்களை தரக்கூடியது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். அந்த வகையில் இந்த கூட்டு முதிரைகள் என்பது ஒரு நோய்க்கான தீர்வாக உங்கள் முன்னாடி கொண்டு வந்திருக்கிறோம். எனவே பழைய குறிப்புகளையும் இப்போ நம்ம சொல்ல போகிறதையும் நீங்கள் குழப்பிக்கொள்ளாமல் தனித்தனியாக குறிப்பெடுத்து கொள்ளுங்கள். அந்த வகையில் இந்த தொடர் தும்மல் என்ற அடுக்கு தும்மல் நோய்க்கு நீங்கள் செய்ய வேண்டிய முதிரை, முதல்ல தும்மி முதிரை, இரண்டாவது வாதி முதிரை, மூன்றாவது உரசு முதிரை. முதல்ல முதிரை எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். உங்களுடைய கை விரல்களில் இந்த மோதிர விரலுக்கும் சுண்டு விரலுக்கும் இடைப்பட்ட பகுதியில் பெருவிரலினுடைய நுனியால் ஒரு அழுத்தம் கொடுக்க வேண்டும். இது முதல் முதிரை. இது தும்மி முதிரை. 15 நிமிடம் அப்படியே செய்யணும். இரண்டாவது பார்த்திங்கன்னா, உங்களுடைய ஆள்காட்டி விரலினுடைய பக்கவாட்டில் முதல் கோடு இருக்கும் பாருங்கள், அந்த முதல் கோட்டில் பெருவிரலினுடைய நுனியை கொண்டு அப்படி வைக்கணும். மற்ற 3 விரல்களையும் நேராக வைத்திருக்க வேண்டும். இந்த மாதிரி இப்படி நேராக வச்சுருக்கணும். பாருங்கள் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி வச்சு பக்கவாட்டில் இருக்கக்கூடிய அந்த கோடு முடிகிற இடத்துல உங்களுடைய பெருவிரல் நுனி தொடணும். இது கொஞ்சம் நுணுக்கமாக நீங்கள் கவனித்து செஞ்சிங்கன்னா உடனடி பலன் கிடைக்கும். இந்த முதிரைக்கு பேர் வாதி முதிரை. இது 15 நிமிடம் செய்ய வேண்டும். அடுத்து மூன்றாவது முதிரை உரசு முதிரை. இது இந்த மாதிரி கை விரல்களை இப்படி மடித்து வச்சுட்டு பெருவிரலை நேராக வைத்துக்கொண்டு உங்களுடைய நகக்கண்களின் மேல் ஒரு உறையும் தன்மையை ஏற்படுத்த வேண்டும். இந்த முதிரை ஒரு 15 நிமிடம் அப்படியே செய்யணும்.
இது செய்யும் பொழுது நம்மளுடைய சுவாசம் புத்துணர்ச்சி பெறும். அதே சமயத்தில் தலைக்கு மேற்பட்டு இருக்கக்கூடிய அனைத்து நரம்புகளும் தூண்டப்பட்டு எல்லா விதமான நோய்கள் தீர்வதற்கும் உதவிகரமாக அமையும். முத்திரை கற்றுக்கிட்டோன்னா எனக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய பிஸ்னஸ் மேக்னட்ஸ்லாம் இருக்காங்களா, டைகோன்ஸ்லாம் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்களா, அந்த ஜென் புத்திசமாக இருக்கட்டும், இல்லை முத்திரையாக இருக்கட்டும், யோகாவாக இருக்கட்டும், இல்லை சூப்பர் பிரெயின் யோகாவாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து அவங்க பயிற்சி வந்து டெய்லி பட்டுட்டே இருக்காங்க அப்படிங்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது ரொம்ப வந்து ஒரு முக்கியமான விஷயம் தான். இன்ஃபேக்ட் இப்போ வந்து ஸ்கூல்ஸ்லாம் கூட வந்து தோப்புக்காரணம் போடுற அந்த எக்ஸசைஸை வந்து நிச்சயமா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்களா. நாம தான் அதை மறந்துட்டோம். ஆனால் வந்து யூகே அண்ட் யூஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ல டெய்லி வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கூலுக்கு வந்த உடனே அந்த ஒரு யோகா தோப்புக்காரணம் அப்படின்றாங்களா? அது வேற ஏதாவது ஒரு நேம் வச்சிருந்திருக்கலாம். பட் நம்மளுடைய விஷயங்கள் இந்த மகத்துவம் பத்தி வந்து நம்மளுக்கு தெரியணும்ன்றதுக்காக தான் இந்த விஷயங்கள் நம்ம எடுத்து சொல்லிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக ஒரு ப்ராமினன்ட் பர்சன் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் விட்டுறலாம். இது ஹார்லிக்ஸ் வணங்கும் இனியவை. வெல்கம் பேக். ஹாலிக்ஸ் வழங்கும் மினியவா என்ற நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. சௌமியா அண்ட் வரன் கூட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை வந்து நம்மளால பிசினஸா வந்து கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி வந்து இருக்கு வரும். இப்போ வந்து பொதுவாக சொல்லுவாங்க, இப்போ அக்ரிகல்ச்சர் அதை வந்து எப்படி பிஸ்னஸாக வந்து கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படின்னு கூட வந்து கேட்கலாம். ஆனால் அதையும் பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ரக்சருக்குள்ள வந்து கொண்டு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய பேப்பர்ஸ்லாம் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு தெரிஞ்சாலே நம்மளால ஒரு முத்திரை பதிக்க முடியும் இல்லையா? அண்ட் சர்வீஸ் செக்டர் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அப்படிங்கிற மெயின் ஆஸ்பெக்டாக வந்துச்சு. இந்தியாவில இருந்து அதிகமான டாக்டர்ஸ் வந்து யூகேல போய் ஒர்க் பண்ணுறாங்களா, அண்ட் கனடாவில் கூட வந்து போகிறாங்களா. இதே வந்து ஒரு எக்ஸ்போர்ட் மாதிரி தான் பார்க்க முடியுது அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் நர்சிங் அப்படின்னு பார்த்தோம்னா கூட மிடில் ஈஸ்ட்டுக்கு நிறையா போகிறவங்க வந்து நம்ம இந்தியா அண்ட் மெயினாக சவுத் இந்தியா சார்ந்தவங்க தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும்போது குறிப்பாக வந்து நீங்கள் மெடிக்கல் ஃபீல்ட் பற்றி வந்து சொன்னீங்க. நம்மளுக்கு வந்து மெடிக்கல் டூரிசம் அப்படிங்கிறது நம்ம நாட்டில் அதிகமாகிறதுக்கு காரணம் இங்கே நிறைய விஷயங்கள் வந்து அட்வான்ஸ் ஆகிட்டே போகுது அப்படிங்கிறதுனால தான். ஆனாலும் வந்து பேசிக்கான விஷயங்கள் வந்து பொதுமக்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக தான் டாக்டர் அமரேஷ் வந்திருக்காங்க. பார்க்கலாம். புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஹெட்ஏக். இந்த ஹெட்ஏக்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காமனான டாபிக். சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அதை காமனாக சொல்லுவாங்க, ஒரே தலைவலிக்குது சார், தலைவலிக்குது சார். இப்போ நீங்கள் காமனாக ஒரு கிளினிக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்ஏக் சம்மந்தமாக ஒரு நாளைக்கு எப்படியாவது ஒரு டாக்டர் வந்து ஒரு 5-6 பேஷண்ட்டையாவது கம்பல்சரியாக பார்த்துருவார். இந்த ஹெட்ஏக்குன்னும் போது அது வந்து ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கலாம், ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஒரு ப்ராப்ளமாகவும் இருக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து என்னென்னா பேசிக்காக இந்த ஹெட்ஏக்ஸ் வந்து ஜென்ரலாக நம்ம என்னென்ன பார்க்கணும் இந்த ஹெட்ஏக்ஸ் பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாகவே இப்போ எங்கள் கிளினிக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சின்ன பசங்க, ரொம்ப சின்ன பசங்க வந்து பார்த்திங்கன்னா ஹெட்ஏக்ஸ்ன்னு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி வரும்போது என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் வந்து என்ன நினைப்பாங்கன்னா, ஒன்று பெருசாக அதை வந்து பயந்துக்கிட்டு சார் ஸ்கேன் எடுக்கலாமா, போகலாமா, வரலாமான்ற மாதிரி பயப்படுவாங்க. இன்னொரு சில பேர் இல்லை இவன் ஸ்கூலுக்கு போகிறதுக்காக ஏமாத்துறான், அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதை நெக்லெக்டும் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நமக்கு ஹெட்ஏக்ஸ்னு வரும்போது யூஸ்வலாக நாங்கள் என்ன சொல்லுவோன்னா, ரொம்ப மோஸ்ட் காமன் காசஸ் ஆஃப் ஹெட்ஏக் தான் நம்ம ஜென்ரலாக பார்ப்போம். இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு த மெயின் காஸ் ஃபார் ஹெட்ஏக் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய ரிஃப்ராக்டிவ் எரர்ஸ்னால் உங்களுடைய பார்வை, உங்கள் பவரில் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா, உங்கள் பவர் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஹெட்ஏக்ஸ் வரும். இது எப்படி சார் ஹெட்ஏக்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மைனஸ் பவரில் இருக்கீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணி ஒரு விஷயத்தை பார்க்குறீங்கன்னா, ஸோ உங்கள் ஐ மசில்ஸ் வந்து என்ன பண்ணும், ஸ்ட்ரெயின் பண்ணி அதை பார்க்க ட்ரை பண்ணும்போது ஸோ யூ வில் கெட் ஹெட்ஏக். யூஸ்வலாக குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு நல்ல கண் டாக்டர் போய் செக் பண்ணணும். யூஸ்வலாக நம்மளுடைய பெரிய கெட்ட பழக்கம் என்னென்னா கண்ணாடி கடையில் போய் நம்ம செக் பண்ணுறது. ஸோ கண்ணாடி கடையில் இருக்கிறவங்க எல்லாமே வந்து தே ஆர் நாட் ஆப்தல்மாலஜிஸ்ட். அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு டெக்னீஷியன்ஸ். ஸோ அதனால் வந்து குழந்தைங்கள பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கண்ணை டெஸ்ட் பண்ணுறது ஒரு கண் டாக்டர் வச்சு தான் நீங்கள் டெஸ்ட் பண்ணணும். ஏன்னா சம்டைம்ஸ் அதை டைலேட் பண்ணி வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கா இந்த பவர் குறையிறதுக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ த ஃபஸ்ட் மோஸ்ட் காமன் காஸ் பார்த்திங்கன்னா உங்களுடைய இந்த பவர்னால தான் உங்களுக்கு ஹெட்ஏக் வரும். ரெண்டாவது காமன் காஸ் ஆஃப் ஹெட்ஏக்குன்னு பார்த்தீங்கன்னா சைனசைட்டிஸ், அதாவது இந்த சைனஸ் தொந்தரவுனால வர ஹெட்ஏக்ஸ். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா சைனசைட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்ஏக் வரத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து இந்த கோல்டு விதமான சிம்டம்ஸ் இருக்கும், நல்லாவே தெரியும் அவங்களுக்கு. இந்த சீசன் டைமில் அவங்களுக்கு வந்து மூக்கு ஒழுகிற மாதிரி இருக்கும், மூக்கு அடைச்சிக்கும், அப்படியே தலையெல்லாம் வலிக்கும். அண்ட் மோர் ஓவர் இந்தந்த இடத்துலலாம் வந்து அவங்க
வந்து அழுத்தினோம்னா வலி நிறைய எடுக்கும். ஸோ அந்த மாதிரி பீப்புளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சைனஸ்க்கு உண்டான காசஸ் பார்க்கணும். ஸோ யூஸ்வலாக வந்து அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ரே சைனஸ் பார்ப்போம். ப்ளஸ் வந்து மூக்குத்தண்டு ஏதாவது விலகி இருக்கா, ஸோ காற்று வந்து சரியாக உள்ளே போயிட்டு வெளியில் வருதா அப்படின்றத பார்க்கணும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த சைனஸ்னால் அடிக்கடி கோல்டு பிடிச்சி இந்த சைனஸ் ஏரியாவில் உங்களுக்கு வந்து சளி சேர்ந்து உங்களுக்கு தலைவலி வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கோல்டு வராமல் பார்த்துக்கணும். ப்ளஸ் இந்த சைனஸ்னால் வர்றதுனால நம்ம நிறைய ஸ்டீம் இன்ஹலேஷன் பண்ணும்போது இந்த தலைவலி வந்து குறையும். அண்ட் அதே நேரத்தில் டஸ்ட்டில் போகிறது, தூசு, தும்பு, சாம்பிராணி புகை இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணோம்னா இந்த சைனஸ் வராமல் இருக்கும். அதனால உங்களுக்கு வந்து ஹெட்டேக் வராமல் இருக்கலாம். அண்ட் 3வது காசஸ் ஆஃப் ஹெட்டேக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரைன் ஹெட்டேக். மைக்ரைன் ஹெட்டேக்னால் ஒன்றும் இல்லை, ஒத்த தலைவலின்னு சொல்லுவோம். அதாவது வந்து இது பெரியவங்க முதல் சின்னவங்க வரைக்கும் இருக்கும். இந்த ஒத்த தலைவலின்றது பார்த்திங்கன்னா யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேமிலியில் வந்து வரும். இப்போ அப்பா அம்மாக்கோ இல்லை தாத்தா பாட்டிக்கோ யாருக்காவது இருக்கும். அதாவது அந்த தலைவலி வந்ததுன்னா அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாகவே வந்து பார்த்தோன்னா அவங்களால வந்து எதுவுமே பண்ண முடியாது. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பளிச்சுன்னு அடிக்கிற மாதிரி, சுற்றி எடுத்து மண்டையில் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹெட்டேக்ஸ் வரும்போது நம்ம வந்து என்ன பண்ணணும்னா இதுக்கு வந்து அக்யூட் டைமில், அதாவது வந்த டைமில் மாத்திரை எடுக்கிறதுக்கும் வராமல் தடுக்கிறதுக்கும் நிறைய வந்து ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும். ஸோ 2 விதமான ட்ரீட்மெண்ட் இருக்குது. இதில் வராமல் தடுக்கிறதுக்கு ப்ரொஃபிலாக்டிக்காக நிறைய மாத்திரைகள் எடுக்கலாம், நிறைய சாய்ஸஸ் இருக்குது. ஸோ இந்த மைக்ரைன் ஹெட்டேக்ஸை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறது தான் இது வந்து முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அடுத்த காமன் காஸ் ஆஃப் ஹெட்டேக் பார்த்திங்கன்னா ஸோ டென்ஷன் ஹெட்டேக். இந்த டென்ஷன் ஹெட்டேக் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாகவே வந்து பார்த்திங்கன்னா சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த டென்ஷன் காமனாக எதனால் வரும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஸோ அவங்களுடைய காரியங்களை அந்தந்த டைமில் செய்யாமல் காலையில் எழுந்துச்சி பார்த்திங்கன்னா அவசரமாக செய்வாங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா காலையில் எழுந்த உடனே அந்த ஒரு ½ அன் ஹவரில் கிளம்பும் போது அவங்களுக்கு அந்த மாதிரி ஹெட்டேக்ஸ் வரும். ப்ளஸ் அதே நேரத்தில் பகல் முழுக்க சாப்பிடாமல் இருக்கிறது, ஒரு ஒர்க்கு வந்து கண்டினியூஸாக செஞ்சிட்டே இருக்கிறாங்க, ப்ளஸ் வந்து கண்டினியூஸாக ஒரு ப்ரெஷர்டான சுச்சுவேஷனில் இந்த மாதிரி ஹெட்டேக் வரும். ஸோ இது டென்ஷன் ஹெட்டேக் வந்து ரொம்ப காமன் ஈவன் இன் யங்கர் ஏஜ் குரூப் கூட. யங்கர் ஏஜ் குரூப்பில் இந்த டென்ஷன் ஹெட்டேக்ஸு அடல்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் காமன் காஸ் ஆஃப் ஹெட்டேக் வந்து இந்த டென்ஷன் ஹெட்டேக். ஸோ யூஸ்வலாக இந்த 4 கிளாஸ் ஆஃப் ஹெட்டேக் தான் நாங்கள் வந்து ரொம்ப நிறைய பார்ப்போம். ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா ரிஃப்ராக்டிவ் எரர்ஸ், அதாவது பவர்னால் உங்களுக்கு தலைவலி வரலாம், சைனஸ்னால் வரலாம், 2வது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மைக்ரைனால் வரலாம், ப்ளஸ் டென்ஷன் ஹெட்டேக். இதை தவிர்த்து அதுக்கப்புறம் இதில் நமக்கு வந்து சரியாகலை அப்படின்னும் போது தான் நம்ம ஸ்கேனெல்லாம் எடுத்து பார்த்துட்டு மற்ற காசஸ், அதாவது வந்து நமக்கு வந்து ஏதாவது மூளையில் கட்டியோ இல்லை வேறு ஏதாவது காசஸ் ஏதாவது இருக்குதா என்னன்றதை பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மெயினாக வந்து நம்ம ஹெட்டேக்ஸ்னு வரும்போது இந்த மாதிரி ஒரு ஜென்ரலான விஷயங்களை நம்ம வந்து அணுகி அதுக்கப்புறம் அது இல்லைன்னும் போது தான் நம்ம வந்து அடுத்த விஷயங்கள் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இதை நீங்கள் வந்து நீங்களே ஹேண்டில் பண்ணாமல் ஒரு நல்ல ஒரு பீடியாட்ரிஷனை பார்த்து அவர் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவார் இதை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்ட்டு. ஸோ ஹெட்டேக்ஸை வந்து ரொம்ப சிம்பிளாகவும் எடுத்துக்காதீங்க, அதே நேரத்தில் எல்லா ஹெட்டேக்ஸுக்கும் ஸ்கேன் எடுக்கணுன்ற அவசியமும் இல்லை. டாக்டர் அமரேஷ் நம்ம டெய்லி வந்து பார்த்து அவர் சொல்கிற விஷயங்கள்லாம் கேட்டுட்டு இருக்கோம். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஷோல மீட் பண்ணுற கடைசி டாக்டர் இவர் இல்லை, நான் சொல்ல மாட்டேன், இன்னொருத்தரும் வந்துட்டே இருக்காரு. அவர் யாருன்னா நம்ம கெஸ்ட் தான். அது மட்டும் இல்லாமல் ஒரு பிஸ்னஸ்க்கு, அதாவது எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு புதுசாக தொழில் தொடங்குறவங்க எல்லாருக்குமே எப்படிலாம் அட்வைஸ் பண்ணுறாரு, நிறைய விஷயங்கள்லாம் நுணுக்கங்கள்லாம் எப்படி சொல்லி கொடுக்குறாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு அப்புறம். இது ஹார்லிக்ஸ் வழங்கும் இனிய வாய். வெல்கம் பேக். ஹார்லிக்ஸ் வழங்கும் இனிய வாய் நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. சௌமியா அண்ட் வருண் கூட எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் மந்த்ல நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். இறக்குமதி ஏற்றுமதி பற்றிலாம் நம்ம வந்து பேசிக்காக நிறைய விஷயங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்போம். அதுவும் இப்போ இந்தியா வந்து ஒரு பிஸ்னஸ் கண்ட்ரியாக வந்து மாறிட்டு இருக்கிற இந்த தருணத்தில் எக்ஸ்போர்ட் சம்பந்தமாக நம்ம நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஆனால் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து காலமாக பண்ணிட்டு இருந்தாலே இப்போ எல்லாருமே முதல் தலைமுறையினர் நிறைய புது ஐடியாஸோட இன்ஸ்பயர் ஆகி வராங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்கெல்லாம் வந்து இன்ஸ்பயர் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஐடியாஸ் கொடுத்து பாசிட்டிவாக அவங்களை எப்படி வந்து ப்ராக்டிக்கலாக அந்த பிஸ்னஸ் எம்ப்ளாய் பண்ணலாம் ஃபீல்டில் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காரு டாக்டர் சரவணன் அவர்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். ஹீஸ் ஃப்ரம் SS எக்ஸ்போர்ட்ஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா வரவங்கள எல்லாருக்குமே வந்து எக்ஸ்போர்ட் பற்றி நிறைய பயிற்சிகள்லாம் கொடுத்து அவங்கள ஈஸியாக அந்த பிஸ்னஸில் ஃப்ளரிஷ் பண்ண வைக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் அப்படின்னு தான் வந்து சார் சொல்லலாம். ஸோ அதை பற்றி வந்து எங்களுக்கு சொல்லுங்கள், உங்களை பற்றியும் உங்கள் நிறுவனம் பற்றியும் எங்களுக்கு சொல்லுங்கள். SS எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற நிறுவனம் பார்த்தீங்கன்னா புது ஏற்றுமதியாளர்கள், அதாவது ஏற்றுமதி பின்புலம் இல்லாத புதுசாக ஒரு தொழில் பண்ணணும், ஆனால் என்ன தொழில் பண்ணுறது தெரியாது, ஃப்ரெஷ்ஷாக வரவங்களுக்கு தொழில் பண்ணணுன்ற ஆர்வம் இருக்கும், ஆனால் எந்த தொழில் பண்ணுறது, அதை எங்கே ஆரம்பிக்கிறது அப்படின்ற மாதிரி விஷயங்கள் தெரியாமல் இருக்குது நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களை பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா முதல்ல என்ன தேவை, எங்கே ஸ்டார்ட் பண்ணுறது,
அதில் என்னென்ன கற்றுக்க வேண்டியிருக்கு. உதாரணமாக ஒரு பொருளை நீங்கள் வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணணும், எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ஏற்றுமதி துறையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னென்ன ரிஸ்க் இருக்குது, எந்த மாதிரி ப்ராடக்ட், அதாவது என்ன மாதிரி பொருட்களை தேர்வு செய்ய சொல்ல ஆரம்ப காலங்களில் எளிதாக ஏற்றுமதி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்றத தனித்தனியாக பிரித்து சொல்லிக் கொடுக்குறோம் வர ஸ்டூடெண்ட்ஸ். ஆமாங்க. ஸோ இது ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிறவங்க பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ஒரு பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல் ஆகுறாங்க. ஸோ எஸ்எஸ் எக்ஸ்போர்ட்ஸ் மற்றும் எஸ்எஸ் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் என்ன பண்ணோன்னா, எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட், எங்கே வந்து ஆரம்பிக்கிறது தெரியல சார், நான் பிஸ்னஸ் பண்ணணும், எனக்கு எந்த மாதிரியான பிஸ்னஸ்லாம் பண்ணுறது, எந்த மாதிரி பொருட்களை வந்து பண்ணுறது, என்ன கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சரி, நம்மக்கிட்ட இருக்கிற எண்டு ப்ராடக்ட் கடைசி பொருள்னு சொல்லக்கூடிய புண்ணாக்கு கூட சரி, ரெண்டுமே வந்து பிஸ்னஸ்க்குரிய பொருள் தான். பட் நான் பிஸ்னஸ்க்குள்ளே வர பொருளை எந்த பொருளை தேர்வு செய்வேன். ஸோ அந்த பொருள் தேர்வு அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ பிகினர்ஸ் எந்த மாதிரியான பொருளெல்லாம் தேர்வு செஞ்சால் சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியே வர முடியும் அப்படின்ற பற்றின விஷயங்களை பயிற்சிக்கு வரவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். இதனால் நியூ எக்ஸ்போர்ட்டர்ஸை உருவாக்க முடியுது எங்களால். ஸோ இது அப்படி நாங்கள் வச்சு கண்டினியூ பண்ணி ஒரு ஆன்கோயிங் ப்ராசஸ் மாதிரி யங்ஸ்டர்ஸை வந்து தொடர்ந்து வந்துட்டு என்கரேஜ் பண்ணி நியூ எக்ஸ்போர்ட்டர்ஸை உருவாக்குறது தான் எஸ்எஸ் எக்ஸ்போர்ட்ஸோட ஜாப். நிச்சயமா சார். பிஸ்னஸ் அப்படின்னும் பொழுது நிறைய பேர் தயங்குறதுக்கு பயப்படுறதுக்கான காரணம் என்னன்னா, இனிஷியலாக நிறைய அடிபட்டு அதுக்கப்புறம் தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸில் வந்து கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் நிச்சயமாக இருக்கும். பட் இவங்க மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இனிஷியல் லெவலில் வந்து கொஞ்சம் சுலபமாக்கிடுறாங்க இல்லையா? அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் அடிபட்டால் மட்டும் சார் சரி செய்யறதில்ல, முகத்தில் ஏதாவது ப்ராப்ளம்னாலும் சரி செய்யறது அப்படிங்கிற விஷயத்தை வந்து நான் இங்கே சொல்லி ஆகணும். அவர் வந்து பார்த்தீங்கன்னா முகம் மற்றும் தாடை சீரமைப்பு நிபுணர் அப்படின்னு கூட சொல்லலாம். அவர் அங்கேருந்து இங்கே வந்து அந்த ஜேர்னி தான் வந்து ரொம்ப பெக்யூலராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் சார். எப்படி உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்தது அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா உங்களோட டோட்டல் ஃபீல்டே வேறு. அங்கேருந்து இங்கே எக்ஸ்போர்ட்ஸ்குள்ளே எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்தது, இதை ஸ்டார்ட் பண்ணோன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டில் அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணப்படுற விஷயம் அப்படின்னு என்ன உங்களுக்கு கண்ணில் பட்டுது அப்படின்னு சொல்லுங்கள். சரி, பை ப்ரொஃபஷன் பார்த்தீங்கன்னா நான் ஒரு சர்ஜன். பட் ரைட் ஃப்ரம் த ஸ்கூல் டைம் நான் படிக்கிற சூழலிருந்தே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய அப்பாவை வந்துட்டு க்ளோஸாக வாட்ச் பண்ணி கூடவே இருந்து வளர்ந்ததுனால அவருடைய விஷயங்கள்லாம் நிறைய பார்த்து அவர்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டது. என்னென்னு கேட்டிங்கன்னா, என்னோடய ஃபாதர் பார்த்தீங்கன்னா இப்போ ரிட்டையர்டு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஏஜிஎம். நான் பார்த்த நேரத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா நிறைய சர்வீஸ், நிறைய பேருக்கு வந்துட்டு சர்வீஸ் பண்ணி நியூ என்டர்பிரினர்ஸை உருவாக்குறதுக்கு நிறைய பேருக்கு லோன்ஸ் கொடுத்து நிறைய எக்ஸ்போர்ட் புதுசாக வரக்கூடிய எக்ஸ்போர்ட்டர்ஸை வந்து க்ரியேட் பண்ணி நான் பார்த்துக்கிட்டே வரேன். ஸோ பேங்க்கோட பார்ட் ரொம்ப பெரிய பார்ட்டாக இருக்குது. ஸோ பேங்க்கோட பார்ட் வந்துட்டு வரவங்களுக்கு பேங்க் ஹெல்ப் பண்ணுது. பட் என்ன பண்ணணும்னே தெரியாதவங்களை வந்துட்டு எப்படி என்கரேஜ் பண்ணுறது, மணி கொடுக்குறாங்க, ஐடியா கொடுக்குறது இல்லை. ஆமாம், மணி வந்து அவங்க சைடு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஒரு வியாபாரம் பண்ணணும்னு பேங்க்குக்கு வரவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணி நிறைய நியூ என்டர்பிரினர்ஸை உருவாக்குறதை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் சின்னதுலேருந்து. ஸோ பேங்க் வந்து ஒரு பெரிய பங்கு வகிக்குது. ஸோ நான் என்ன நினச்சேன்னா, ஒரு ஒரு என்டர்பிரினர் உருவாகணும் அப்படின்னு அவருக்கு முதல்ல வந்துட்டு பேங்க் என்ன பண்ணுது, நம்ம பேங்க்குக்கு போனால் எந்த மாதிரி சலுகைகள் அவைல் பண்ண முடியும், நான் வந்துட்டு ஃபினான்ஸ், அதாவது எவ்வளோ பணம் செலவாகும் ஒரு வியாபாரம் தொடங்கணும் அப்படின்றது எல்லார் மனசுலையுமே ஒரு பெரிய கொஸ்டினாக இருக்குது. ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்கன்னா எவ்வளோ முதலீடு, முதலீடு அப்படி நிறைய தேவைப்படுமோ அப்படின்ற ஒரு விஷயத்தினாலே நிறைய பேர் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பக்கம் வர வந்து யோசிக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக ஏற்றுமதி பண்ண போகிறீங்க அப்படின்னா நிறைய பணம் தேவைப்படும். செல்வந்தர்கள் மட்டுமே பண்ணக்கூடிய வியாபாரம் இது, நமக்கான வியாபாரம் இல்லை. அதாவது மிடில் கிளாஸ் பீப்புளுக்கோ இல்லை புதுசாக பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கோ இல்லை படிச்சுட்டு ஒரு ஒரு டிகிரி ஹோல்டர்ஸாக இருக்கிற ஒரு ஃபேமிலி தான் பண்ணணும் அது அப்படின்ற மாதிரி ஒரு 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 மித்தெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பிரேக் பண்ணுற வகையில் நான் நிறைய பேர் வந்துட்டு என்னோடய ஃபாதர் பார்த்தீங்கன்னா இந்த நியூ என்டர்பிரினர்ஸாக மாற்றிட்டு இருந்ததை நான் பார்த்துட்டே இருந்தேன். ஸோ நான் என்ன கன்க்ளூஷனுக்கு வந்தேன்னா, ஒரு எக்ஸ்போர்ட்டர் உருவாக்கணும் அப்படின்னா அவருக்கு நம்ம சைட்லேருந்து என்டையர் ட்ரைனிங், எப்படி வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பிஸ்னஸை கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்றத நான் பார்த்துக்கிட்டேன்னு பாக்கி பார்ட்டை வந்து பேங்க் பார்க்குது. ஸோ இதை நான் கண்கூட பார்த்ததுனால இதுதான் எனக்கு ஸ்பார்க். இதை நான் எடுத்து செஞ்சேன்னு நிறைய பேர் என்னாலையும் உருவாக்க முடியும். நிறைய யங்ஸ்டர்ஸ் மொத்தம் இல்லாத சிறு தொழிலாளர்கள், வியாபாரத்தில் நஷ்டம் அடைஞ்சவங்க, மறுபடியும் ரிவோக்காய் மேலே வரணும்னு நினைக்கிறவங்க, வீட்டில் இருந்து பார்ட் டைம் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்பெஷலி இன்றைக்கி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் வச்சே பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. காலேஜ், ஆமாம், வாட்ஸ்அப் வச்சு ஆர்டர் எடுத்தவங்களாம் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கு. அதாவது பிஸ்னஸ் பண்ணணுன்ற ஆர்வம் இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா அவங்கள மேலே கொண்டு வந்து
வங்கியில் கிடைக்கக்கூடிய சலுகைகளை அவங்கள பயன்படுத்த வச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியே வர்றதுக்காக என்ன பண்ணலாம் நினைக்க சொல்ல எஸ்எஸ் எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் ஆரம்பித்து அவங்களுக்கான ட்ரைனிங் செஷன்ஸை கண்டக்ட் பண்ணுறோம். ப்ரொவைடட் அவங்க வந்துட்டு வங்கியும் பயன்படுத்திக்கிற மாதிரியான ஏற்பாடுகளையும் பண்ணி கொடுக்குறோம். ஏன்னா வங்கியோட பயன்பாடு பார்த்தீங்கன்னா சிறுசு இல்லை, ரொம்ப பெரிய பார்ட் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் பேங்க் வகிக்குது. ஸோ நான் பக்கத்தில் இருந்து பார்க்கறதுனால பேங்க்கையும் யூஸ் பண்ணுறது எப்படி, கண்டென்ட் அதாவது நம்ம ஏற்றுமதிக்கான சரக்கு எவ்வளோ நம்ம ஸ்டடி பண்ணுறோம் அந்த சப்ஜெக்ட் அப்படின்றத பற்றி ரெண்டுத்தையுமே வந்து இன்டெகிரேட்டடாக கொடுக்கறதுனால சீக்கிரமாக ஒருத்தர் வந்து எக்ஸ்போர்ட்டரை மாறுறதையும் பார்க்குறோம். ஸோ சார் சொல்கிறப்போ வந்து பார்த்தா முதலீடு பண்ணுறதுக்கான ஐடியாஸ் என்ன ப்ராடக்ட்லாம் வந்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சார் கொடுத்தாலும் அந்த பேங்க்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊன்றுகோல் அந்த மெட்டீரியலைஸ் பண்ணுறதுக்கான அந்த மணியை வந்து அலாட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் அவ்வளோ பெரிய விஷயம் முதலீடு அப்படிங்கிறப்போ அவங்களோட பங்கு அதோட முடிஞ்சிருதா அப்படிங்கிற சந்தேகம் தான் ஏற்படுது. ஏன்னா பேங்க்ஸ் தான் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு உத்வேகத்தை வந்து கொடுக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா மொத்த முதலீட்டையும் வந்து ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்டரால வந்து போட முடியாது. அந்த ஒரு பட்சத்தில் வந்து பேங்க் வந்து உதவிக்கு வராங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ வங்கிகளோட பங்கு இந்த இடத்துல மட்டும் முடிஞ்சிருதா இல்லை அதுக்கப்புறம் அவங்க என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செய்கிறாங்கன்னு சொல்ல முடியுமா சார்? கண்டிப்பாக இப்போ பேங்க் அதாவது வங்கியோட பங்குன்றது பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பங்குன்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் நம்ம பயிற்சிக்கு வரவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பேங்க்கை முழுமையாக பயன்படுத்துங்க அப்படின்னு நான் சொல்கிறோம். பேங்க்கை முழுமையாக பயன்படுத்துறது இல்லை தெரிய நேரத்தில். ஏன்னா அது இன்ஃபர்மேஷன் இல்லை. நீங்கள் பேங்க் என்ன பண்ணுது, நம்ம வந்து பேங்க் எப்படி பயன்படுத்திக்கலாம், பேங்க் வந்து என்னெல்லாம் நமக்கு உதவி செய்ய தயாராக இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டாலே நிறைய அரசாங்கத்தோடைய சலுகைகள் நம்ம பெற முடியும். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா வங்கியோட கடனில் பார்த்தீங்கன்னா 40% வந்து ப்ரியாரிட்டி லோனுன்னு சொல்கிறாங்க. ப்ரியாரிட்டி லோனை 40% பார்த்தீங்கன்னா பேங்க் அதாவது வங்கிகளோட கடனை கொடுக்கணும். இந்த 40%லே பார்த்தீங்கன்னா ப்ரியாரிட்டி லோன் அப்படின்ற பட்சத்தில் அக்ரிகல்ச்சர் விவசாயம் சார்ந்த பொருட்களுக்கான கடன், மைக்ரோ ஸ்மால் என்டர்பிரைசஸ்க்கான கடன், இது இல்லாத வந்து அதர் கேட்டகரின்ற மாதிரி கடன். இப்போ இந்த 40% பார்த்தீங்கன்னா இது 3லேயே பிரித்து கொடுக்குறாங்க ப்ரியாரிட்டி. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா 18% பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சருக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா ப்ரியாரிட்டி கொடுத்துருக்காங்க. ஆக இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை எடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா கொலாட்ரல் இல்லாமையே இவ்வளவு லோன் வந்து கொடுக்குறதுல வந்துட்டு அரசாங்கத்தில் நிறைய வழிகள் இருக்குது. அதை பெரும்பாலும் பயன்படுத்துறதில்ல. அதை பயன்படுத்தினீங்கன்னா கொலாட்ரல் இல்லாமையே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டுக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் இந்த ப்ரியாரிட்டி லோன்லேயே பார்த்தீங்கன்னா 18% அக்ரிகல்ச்சருக்கு மட்டுமே வாங்க முடியுது. இதை பயன்படுத்தினாலே நிறைய நியூ எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இல்லாமல் பேங்க்கில் கடன் வாங்கியே பார்த்தீங்கன்னா வியாபாரம் பண்ணுறதுக்கான நிறைய வழிகள் இருக்குது. இது மட்டும் இல்லாத அரசாங்கத்தில் பார்த்தீங்கன்னா வட்டி இல்லா கடன் திட்டம்னு கூட வந்துட்டு ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது. இந்த வட்டி இல்லா கடன் திட்டத்தை கூட நிறைய நம்ம பயன்படுத்த முடியும். இதை பற்றின விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா யார் வேண்டுமானாலும் தாராளமாக எக்ஸ்போர்ட்டராக மாறலாம். நிச்சயமா சார். இப்போ நம்மளுடைய கவர்மெண்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆண்டர்பிரினர்ஸை வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இப்போ யங் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, விவசாயிகளுக்குன்னே தனியாக ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி இப்போ கொலாட்ரல் கேரண்டி ஸ்கீம்னு ஒன்று வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். கொலாட்ரல் கேரண்டி ஸ்கீம் அப்படின்றது கொலாட்ரல் செக்யூரிட்டி இல்லாமல் வந்து நியூ என்டர்பிரினர்ஸ்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு ட்ரஸ்ட் கொலாட்ரல் கேரண்டி ட்ரஸ்ட் ஃபார் இந்த மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரினர்ஸ்க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த கொலாட்ரல் கேரண்டி ட்ரஸ்ட் மூலயமா 1 கோடி ரூபாய் 1 crore வரைக்கும் பார்த்தீங்கன்னா லோன் வந்துட்டு அவைல் பண்ண முடியும் கொலாட்ரல் இல்லாமல் நியூ என்டர்பிரினர்ஸ்க்காக செக்யூரிட்டி இல்லாமல். ஸோ அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து நிறைய சலுகைகள் வந்து அரசாங்கத்தில் இருக்குன்னு சொல்ல வரேன். ஸோ நான் நினச்சேன் அதாவது பிகினர்ஸ் நியூவாக ஒரு துறைக்கு வரீங்க, அதுவும் எக்ஸ்போர்ட் துறைக்கு வரீங்க அப்படின்னா இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை முதல்ல ஸ்டடி பண்ணுங்கள். நமக்கு என்ன தேவை, அரசாங்கத்தில் என்ன கிடைக்குது, இப்படி பிரித்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டென்ட் நல்லா இருந்தால் தான் பேங்க்கில் போய் நம்ம லோன் கேட்க முடியும். பேங்க்குக்கு போக சொல்ல எந்த ஸ்கீமில் லோன் வாங்க போகிறோம், என்ன லோன் நமக்கான ப்ராடக்ட்டுக்கு இருக்குது, எந்தெந்த ப்ராடக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா சப்சிடிஸ் இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெளிவாக சொல்லி கொடுத்தா தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் பிஸ்னஸ்க்குள்ளே போங்க. ஓகே, பிஸ்னஸ் பண்ணுறோன்ற ஆர்வம் மட்டும் இருக்கிறதுனால மட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட முடியறதில்ல. ப்ராப்பரான ட்ரைனிங் அதாவது பயிற்சியும் இருக்கணும், அவங்க சைடில் முயற்சியும் இருக்கணும். ரெண்டும் இருந்ததுன்னா
சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம். நீங்கள் சொன்ன மாதிரி சரியான இன்ஃபர்மேஷனும் அவங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது வந்து சரியான விஷயம் சார். ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தீங்க, இப்போ வர ஃபஸ்ட்டு தலைமுறை ஆண்டர்ப்ரனர்ஸ் எல்லாருக்குமே வந்து பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறது அப்படிங்கிறது இந்த டிஜிட்டல் வேர்ல்டு தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து பழைய மாதிரி போயிட்டு எல்லா இடத்துலையும் வந்து நடந்து போயிட்டு எல்லாரையும் முகமுகமாக பார்த்து பேசணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அது தவறு அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு வழியாக இருந்தாலும் இன்றைக்கி உட்கார்ந்த இடத்துல இருந்தே நிறைய விஷயங்கள் பண்ணுறதுக்கு டிஜிட்டல் யுகம் வந்து கை கொடுத்துருக்கு. அப்படி இருக்கிறப்போ ஆன்லைன் பிஸ்னஸ் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய டிப்ஸ்லாம் என்னன்னு சொல்லுங்கள். ஏன்னா இப்போது அதுதான் வந்து நியூ ஃபேஸ் ஆஃப் த பிஸ்னஸாகவே வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஆன்லைன் பிஸ்னஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இன்றைக்கி எல்லார் கையிலுமே வந்துருச்சு. இன்றைக்கி ஸ்மார்ட் ஃபோன் இல்லாதவங்களும் இல்லைன்ற அளவுக்கு ஆல்மோஸ்ட் எல்லார்கிட்டையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் பிஸ்னஸ் வந்துருச்சு. பட் இந்த ஆன்லைன் பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது அப்படின்னா பொருளை வாங்க தான். விற்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதாவது இம்போர்ட் பண்ணதை அதிகமாக யூஸ் பண்ணுறோம். இப்போ எல்லாருமே கையில் ஃபோன் வச்சுருக்கோம். இந்த ஃபோனை யூஸ் பண்ணி பொருளை வாங்குறவங்க அதிகமாக, விற்கிறவங்க அதிகமாக. ரீட்டைலில் பார்த்தீங்கன்னா வாங்குறவங்க தான் அதிகம், விற்கிறவங்க யாருமே இல்லை. நம்ம ஷூலேருந்து, வாட்ச்லேருந்து, பெல்ட்லேருந்து, டிஷர்ட்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வாங்குகிறோம். இதில் விற்க எத்தனை பேர் தயார்? பெரும்பான்மையாக இல்லை. ஒரு நாட்டுக்கு வந்து பொருளாதாரம் உயரும். எப்போ உயரும்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அந்நிய செலவணி பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்தணும். ஈக்குலிபிரியம் இருக்கணும். அது அட்லீஸ்ட் பேலன்ஸ்டாக இருக்கணும். ஒரு பொருளை வெளிநாட்டிலேருந்து வாங்குகிறோம் அப்படின்னு கரன்சி ஃப்ளக்சுவேஷன், அதாவது எக்ஸ்சேஞ்ச் ரேட்டில் பார்த்தீங்கன்னா அதிக விலை கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். இது எல்லாமே நம்ம நாட்டிலேருந்தே கொடுத்து வாங்கணும் அப்படின்னு பொருளாதாரம் குறைஞ்சி போயிடும். ஸோ அதிக விலை கொடுத்து வாங்குறதுக்கு நம்மக்கிட்ட அந்நிய செலவணி கையிருப்பு இருக்கணும். நிறைய ஏற்றுமதி பண்ணிங்கன்னா அதில் வரக்கூடிய எக்ஸ்சேஞ்ச் ரேட், அந்த பணத்தை வச்சு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பொருளை இங்கே வாங்க முடியும். இது ஈக்குலிபிரியமாக இருக்கணும். அதாவது வந்து சமநிலையில் இருக்கும், பேலன்ஸ்டாக இருக்கணும். பேலன்ஸ்டாக இல்லை, இம்போர்ட் அதிகமாகுது, எக்ஸ்போர்ட் குறையுது அப்படின்னு நாட்டோட பொருளாதாரம் குறையும், தனி மனித பொருளாதாரமும் குறைஞ்சி போயிடும். ஸோ நாடும் வளரணும், தனி மனிதரோட அந்த வசதிகளும் கூடணும், தனி மனித பொருளாதாரமும் கூடணும் அப்படின்னு எக்ஸ்போர்ட் ஏற்றுமதி தான் சிறந்த வழி. ஸோ இந்த எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால நிறைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் நாட்டுக்கு கிடைக்குது. இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை வச்சு நம்ம இங்கே வந்து கண்ட்ரியை டெவலப் பண்ணுறதுக்கு ஃபண்ட்ஸ் கிரியேட் பண்ண முடியும். விஷன் 2020 பற்றி நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க வருண். இப்போ வந்து விஷன் 2030 அப்படின்னு வந்து சொல்லலாம். என்ன அப்படின்னா ரீசன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2030 நம்மளுடைய இந்திய நாடு பார்த்தீங்கன்னா வந்து வேர்ல்ட் லெவல் ஈகானமியில் வந்து 3rd பிளேஸ்ல நிச்சயமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வில் பி சைனா, அதுக்கப்புறம் அமெரிக்கா, அதுக்கப்புறம் வந்து இந்தியா தான் இருக்கும். அந்த அளவுக்கு இங்கே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து தொழில் முனைவர்கள் வந்துட்டு இருக்காங்க. பிஸ்னஸ் அண்ட் எக்ஸ்போர்ட் வந்து ரொம்பவே ஃப்ளரிஷ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி நம்ம சென்னையில் இருக்க சௌமியா சொல்ல ஒரு பிரிட்டிஷ் நிறுவனம் எடுத்த ஆய்வில் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்பிக்கை இருக்கு. ஆனால் அந்த 2020, 30 அப்படின்னு தள்ளி வச்சுட்டே போயிட்டு இருக்க கூடாது. நம்மளோட கம்ஃபர்டபிள் லெவலுக்கு ஏற்ற மாதிரி சீக்கிரமா கொண்டு வரணும் அப்படின்னு கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் ஒரு சின்ன பிரேக் அப்புறமா இது ஹார்லிக்ஸ் வழங்கும் இனியவை ஏன் வெல்கம் பேக் அகெயின். ஹார்லிக்ஸ் வழங்கும் இனியவர் நிகழ்ச்சி எல்லாருமே பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்போர்ட்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டு இருக்கும்போது நம்ம என்ன அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தா வந்து இங்கே இருக்க பிரெயின்லாம் வந்து அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணி அனுப்பிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம வந்து இங்கே இருக்க பிரெயினை வச்சு எப்படி நிறைய பொருட்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுட்டு இருக்கிறதுக்கு பதில் இங்கே இருக்க பிரெயின்ஸ்லாம் மற்ற நாடுகள் போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். எல்லா ஃபீல்டுலுமே அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அவங்கெல்லாம் வந்து இங்கேருந்து எப்படி நிறைய விஷயங்கள் வந்து சாதிக்கலாம் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல தான் இன்றைக்கி நம்ம பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். இப்போ ரீசெண்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து எக்ஸ்போர்ட் நம்மளுடைய நாட்டில் நிறைய நடந்துட்டு இருக்கு. ஆன்லைன் மூலமா அவ்வளோ நடக்கிறது இல்லை. ஆனால் நம்மளுடைய கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமா எக்ஸ்போர்ட் பிஸ்னஸை வந்து தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான இனிஷியேட்டிவ் மோஸ்ட்லி B2Bன்ற மாதிரி கான்செப்ட் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் த ஃபர்ஸ்ட் கண்ட்ரி டு லான்ச் அன் ஆன்லைன் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட கண்ட்ரி வந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு படத்தில் பார்த்த டைலாக் தான் ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லலாம். நம்ம இந்தியா வந்து ஏழை கண்ட்ரி தான், ஆனால் மார்க்கெட் ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையிங் மட்டும் இல்லாமல் செல்லிங் அப்படிங்கிறது ஒரு ஹோல் ப்ராசஸில் நடக்கும்போது எக்கனாமிக்லி எவ்வளோ பெரிய டெவலப்மெண்ட் ஏற்படும். அண்ட் ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய முக்கியம் அப்படின்னு சொல்லுங்கள் சார். இன் அண்ட் அவுட். ஏன்னா இப்போ நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிறுவனங்களில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா 40% இருக்காங்க. 40% ஆஃப் எம்ப்ளாயீஸ் பார்த்தீங்கன்னா இந்த MSMEலேயே இருக்காங்க. ஆனாலும் கூட நம்மளுடைய அந்த ஏற்றுமதியான அவுட்புட் பார்த்தீங்கன்னா இந்த 40% எவ்வளோ அவுட்புட் இருக்கணுமோ அந்த அளவுக்கு இல்லை, குறைஞ்சி தான் இருக்குது. இதை கூட்டணும் அப்படின்றதுக்காக அரசாங்கத்தில் இப்போ நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் வீக் கூட பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அதுக்கான ஸ்டெப்ஸ்லாம் எடுத்துருக்கிறதுக்காக பத்திரிகைகள்லாம் பார்க்குறோம். இது ஏன் வந்து அப் டு மார்க் வரமாட்டேங்குது அப்படின்னு நியூ எக்ஸ்போர்ட்டர்ஸ், அதாவது புது ஏற்றுமதியாளர்கள் வந்து உருவாகிறதுக்கு வந்துட்டு அந்த அந்த சூழல் வந்துட்டு இன்னும் டெவலப் ஆகணும்.
ஆல்ரெடி ஒருத்தர் எக்ஸ்போர்ட்டராக இருக்கார், அவருடைய பசங்க அந்த லைனேஜ் வந்துட்டு எக்ஸ்போர்ட்டர்ஸாக இருக்கிறதுல பெரிய ஒரு ஆச்சரியம் இல்லை. அதிசயம் என்னன்னு சொல்ல முடியாது. ஏற்றுமதி பின்புலம் இல்லாதவங்க எக்ஸ்போர்ட்டராக வரணும், அந்த மாதிரி வர்றதுக்கு என்ன தேவை, அரசாங்கத்தில் வந்துட்டு அவங்களுக்குரிய சலுகைகள் என்ன, நிறைய ஸ்டெப்ஸ் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. இப்போது இதை வந்துட்டு யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணால் தான் இந்த 40% அவுட்புட் வந்து அதிகப்படுத்த முடியும் அப்படின்றது தான் இன்றைக்கி கவர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்க ஸ்டெப்ஸ். ஆர்பிஐ கைட்லைன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா வட்டியில் கடன் திட்டமோ இல்லைனா பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி இல்லாத லோன்ஸுக்கோ பார்த்தீங்கன்னா நிறைய கைட்லைன்ஸ் கொடுத்துருக்கு. அதையுமே தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஆனால் யூஸ் பண்ணுறது, யூட்டிலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு சரியான இன்ஃபர்மேஷன் கொடுக்குற ஒரு பர்சன் இருக்கணும், இல்லைனா அதுக்கான ஒரு அமைப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி வந்து ஒரு எக்ஸாம்பிளாக நீங்கள் இருக்கீங்க. நிறைய பேருக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான நிறைய அட்வைஸ் வந்து கொடுத்து அவங்க தொழில் தொடங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் அதுக்கு மேலேயும் தொடர்ந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அது தொடர்ந்து போய்கிட்டே இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதையும் தாண்டி சாரோட பங்களிப்பு என்ன அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப கியூரியஸாக இருக்கும். எப்பயுமே பார்த்தீங்கன்னா எல்லா பிஸ்னஸ்க்கும் ஒரு மென்டார்ஸ் வந்து இருப்பாங்க சார். ஆரம்பத்தில் வந்து நிறைய வந்து கைட்லைன்ஸ் அண்ட் அட்வைசஸ் வந்து கொடுப்பாங்க. ஆனால் த்ரூ அவுட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக வந்து நீங்கள் இருக்கீங்களா? அப்படி இருந்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து செய்கிறீங்க? அண்ட் நீங்கள் மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்டும் வந்து த்ரூ அவுட் ஒரு பிஸ்னஸில் வந்து என்னென்ன மாதிரியான சப்போர்ட்ஸ்லாம் வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லுங்கள். இது ரெண்டு மாதிரி பார்க்கலாங்க. ஒன்று, நம்ம கவர்மெண்ட் சைட்லேருந்து என்னென்ன மாதிரியான சலுகைகள், அதாவது என்ன உதவிகள் நம்ம வந்து பெற முடியும், நம்ம வந்து இண்டிவிஜுவலாக வந்துட்டு எப்படி ஹெல்ப் பண்ண முடியும் புதுசாக வரவங்களுக்கு. இந்த கவர்மெண்ட் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், அதாவது ஒரு குறிப்பிட்ட பொருளுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஏற்றுமதிக்கான வாரியங்களை வந்து உருவாக்குறாங்க. எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்தியன் கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய 30க்கும் மேற்பட்ட எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில்ஸ் இருக்குது. ஒரு செட் ஆஃப் ப்ராடக்ட்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு கவுன்சில் உள்ளடக்கியிருக்கு. உதாரணமாக விவசாய பொருட்கள் எல்லாம் சேர்த்திங்கன்னா அது அரிசியிலேருந்து, கோதுமையிலேருந்து, காய்கறியிலேருந்து, தேன்லேருந்து, விதையிலேருந்து, ப்ராசஸ்டு ஃபுட்டுன்னு சொல்லக்கூடிய அப்பளம், வத்தல், இந்த மாதிரி ப்ராசஸ்டு ஃபுட்டு, விவசாய பொருள், விவசாயம் சார்ந்த பொருட்கள் இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கூட்டி ஒரு வாரியம், அப்பேடான்ற நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஹெட் ஆஃபீஸ் பெங்களூரில் இருக்குது. இவங்க வந்துட்டு இந்த விவசாய பொருட்களுக்கு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லெதருக்குன்னா ஒரு வாரியம், கார்மெண்ட்ஸ்க்குன்னா ஒரு வாரியம், காயருக்கு ஒரு வாரியம், கோகனட் ஒரு வாரியம், இது மாதிரி ஒவ்வொரு செட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ்க்குமே ஒரு வாரியம் அமைச்சு இந்த வாரியத்தின் மூலிமா பார்த்தீங்கன்னா இந்த புதுசாக வரக்கூடிய எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த வாரியத்தோட வேலை என்ன, இந்த வாரியம் எப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்திக்க முடியும், ஒரு இறக்குமதியாளரை கண்டுபிடிக்கிறது எப்படி, ஒரு பொருளை விற்க போகிறீங்கன்னா நீங்கள் யாருக்கு விற்பீங்க, அவங்கள கண்டுபிடிக்கணும், எந்த நாட்டில் இருக்காங்க, அப்படி இந்த மாதிரி விஷயங்கள் வாரியம் எப்படி நமக்கு வந்து உதவி செய்யுது. இப்படி வாரியங்களோட பயன்பாடை முழுமையாக பயன்படுத்தினாலே நிறைய புதிய ஏற்றுமதியாளர்கள் உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது. அதை எப்படி பயன்படுத்திக்கிறதுன்னு சொல்லித்தரோம். ஓகே, தனிநபர், அதாவது பார்த்தீங்கன்னா பர்சனலாக நம்மளோட சைட்லேருந்து அவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு ட்ரைனிங் செஷன் அட்டன் பண்ணுறாங்க. ட்ரைனிங் செஷன் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு காலையில் வந்துட்டு சாயங்காலம் வந்து கிளாஸ் முடிச்சுட்டு நாளைக்கு காலையிலே நான் ஒரு பெரிய எக்ஸ்போர்ட்டர் அப்படின்றது வந்து அவ்வளோ சாத்தியம் இருக்காது. அவங்க அந்த சப்ஜெக்டை ஸ்டடி பண்ணி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு டவுட்ஸ் இருக்குது, அடுத்த ஸ்டெப்பு போக முடியலை அப்படின்ற பட்சத்தில் அவங்க மறுபடியும் பயிற்சிக்கு வர வச்சு இலவசமாகவே அடுத்த பயிற்சியிலேருந்து இலவசமாகவே அவங்களுக்கு வந்துட்டு நிறைய இன்ஃபர்மேஷனை கொடுத்து அவங்க எங்கேயும் நிறுத்தாத வண்ணம், அதாவது எங்கேயும் அவங்க வந்துட்டு முடியல சார் நிறுத்த முடியாது, அந்த அளவுக்கு அவங்கள தொடர்ந்து அவங்கள ட்ராவல் பண்ண வைக்கிறதுக்கு என்னெல்லாம் எங்கள் சைட்லேருந்து கொடுக்க முடியுமோ எல்லாமே வந்துட்டு எஸ்எஸ் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் வழங்குது. இது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா இந்த வாரியம் மட்டும் இல்லாத இந்த ஏற்றுமதி பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கான அந்த லைசன்ஸ் அரசாங்கத்தில் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட்கான லைசன்ஸ் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோடுன்னு சொல்கிறாங்க, ஐஇ கோடு. அது ஒரு 10 டிஜிட் நம்பர். இந்த நம்பர் வாங்கிக்கிட்டிங்கன்னா யூஆர் எலிஜிபிள் ஃபார் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட். நீங்கள் ஏற்றுமதியும் பண்ணலாம், இறக்குமதியும் பண்ணலாம். ஒரே சான்று, ஒரே லைசன்ஸில் வந்துட்டு இந்தியன் கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணுது. இதில் என்ன ஒரு பெரிய பியூட்டின்னு கேட்டிங்கன்னா இந்த ஏற்றுமதி இறக்குமதி ரெண்டுத்துக்குமான லைசன்ஸே இந்திய அரசாங்கம் வெறும் 500 ரூபாயில் ஒருத்தருக்கு வழங்குது. இன்ஃபேக்ட் நிறைய நாடுகளில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான இவ்வளோ கம்மி விலையில் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 500 ருபீஸில் வந்து ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டுக்கான லைசன்ஸ் இஷ்யூ பண்ணிடும் ஒரு கவர்மெண்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா யார் வேண்டுமான, அதாவது லைசன்ஸ் காஸ்ட் அதிகமாக இருக்குது அதனால் லைசன்ஸ் எடுக்க முடியல, அந்த மாதிரியான காரணம்லாம் வரக்கூடாதுன்றதுனால வெறும் 500 ரூபாயில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனே கொடுத்து ஈஸியாக லைசன்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. இப்போ லைசன்ஸ் இஷ்யூ பண்ணுறதுக்கான அந்த சிஸ்டம்லாம் ரொம்ப ரிஃபைன் பண்ணிட்டாங்க, ரொம்ப ஈஸியாக ஆகிடுச்சு. இப்போது அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணுறதே ரொம்ப ஈஸி, ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அரசாங்கம் வந்துட்டு அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து உங்களுக்கு வந்து உங்களை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக ரொம்ப எளிமையான வழிகளில் வந்துட்டு சலுகைகளை கொடுத்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணணுன்னா என்னெல்லாம் தேவையோ
பேக்கிங் ஒரு பொருளை பேக் பண்ணணும்னா அதுக்கு அரசாங்கமே பார்த்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் பேக்கேஜிங் மூலியமா வந்து எப்படி பேக் பண்ணுறது, எந்த நாட்டுக்கு எப்படி வந்து பேக்கிங் பண்ணி சரக்கு அனுப்புறது விதிமுறைகள் எல்லாமே விதிமுறைகள்லாம் கொடுக்குறாங்க. இல்லை நீங்கள் சரக்கு அனுப்புறீங்கன்னா அதுக்கான இன்சூரன்சஸ்லாம் எப்படி என்னன்றது அரசாங்கமே கைட் பண்ணுது. ஆக ஒரு துறைக்கு நீங்கள் வரீங்க அப்படின்னா, அதுவும் இந்த குறிப்பாக ஏற்றுமதிக்கு துறைக்கு வரீங்கன்னு சோர்சிங் அண்ட் ப்ரைஸிங்னு சொல்கிறோம். பொருள் எங்கே கிடைக்குது இதுக்கான தகவல் அரசாங்கம் கொடுக்குறாங்க வாரியத்தின் மூலிமா. ப்ரைஸிங் அப்படி கிடைக்கிற பொருளுக்கு விலை நிர்ணயம் பண்ணுறது எப்படி, இதை வந்து நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். இது ரெண்டுத்தையும் உங்களால் பண்ண முடியும்னா சோர்சிங் அண்ட் ப்ரைஸிங்கை கரெக்டாக பண்ணுவீங்க. ஒரு பொருள் இங்கே தான் கிடைக்குது, இந்த பொருளை தான் விற்க போகிறேன், இது ரெண்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த சைடில் இறக்குமதியாளர்கள் யார் அப்படின்றத அரசாங்கமும் சரி நம்ம இன்ஸ்டியூட்டும் சரி தெளிவாக உங்களுக்கு புரிய வைக்கிறோம். இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக ஏற்றுமதி பண்ணலாம். ஓகே, நம்ம பிஸ்னஸ் டேர்ம்ஸ் பற்றி நிறையா பேசணும். நீங்கள் எப்படி ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி நடுவில் ஒரு இன்டர்மீடியட் ஹெல்ப்பர் எப்படியே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. அண்ட் பேங்க் என்னென்ன ஹெல்ப்லாம் பண்ணுதுன்னு சொன்னீங்க. ஆனால் ஒரு தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்ட் வரதே வந்து பார்த்தீங்கன்னா இதை வச்சு நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் பார்த்தோன்னா எல்லாருக்குமே அந்த உத்வேகம் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கிறப்போ வந்து நீங்கள் என்னென்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம இந்தியாவில் இருக்குது அது நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க. உதாரணத்துக்கு ஒரு பயோடிகிரேடபிள் பிளேட் வந்து டிமாண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது, வெளிநாட்டுக்குலாம் அனுப்பிட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு ஷோக்கு முன்னாடி நீங்கள் என் கூட ஷேர் பண்ணியிருந்தீங்க. அந்த மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியாமல் நம்மளுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, நம்ம வீட்டில இருந்தே ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னா வந்து நம்மளுக்கு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம பார்க்காம விட்டுருக்கோம் அப்படின்னு எங்க சொல்லுங்க சார். அதாவது ஒரு பொருள் ஏற்றுமதி பண்ணுறீங்க இல்லை ஏற்றுமதி பண்ணணும்னு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னு அந்த பொருளுக்கு மேலே டிமாண்ட் இருக்கணும். டிமாண்ட் இருந்தால் தான் வந்துட்டு நம்மகிட்ட நிறைய விலை கொடுத்து வாங்குறாங்க. இப்போ டிமாண்ட் இருக்கக்கூடிய பொருட்கள் பார்த்தீங்கன்னா இன்ன தேதியில் நிறைய நாடுகள் வளர்ந்த நாடுகள் என்ன விரும்புகிறாங்க அப்படின்னா சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாத ஒரு பொருள் அவங்க நாட்டுக்குள்ளே வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. அதாவது பயோடிகிரேடபிள், ஈகோ ஃப்ரெண்ட்லி இல்லை என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸுக்கு தான் வந்துட்டு நிறைய வரவேற்பு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வளர்ந்த நாடுன்னு சொல்லக்கூடிய யூஎஸ்ஆர் இருந்தாலும் சரி, மார்க்கெட்டுன்னு சொல்லக்கூடிய சிங்கப்பூர், துபாய் போல இடங்களாக இருந்தாலும் சரி, ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட், இன்னும் சொல்ல போனால் ஒரு பொருள் வந்துட்டு மக்கும் தன்மை உள்ளதாக இருக்கணுன்றான். ஒரு பொருள் எங்கள் நாட்டுக்குள்ளே வருது அப்படின்னு அது வந்துட்டு எங்களுக்கு ஒரு 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 வேஸ்ட்டாக வந்து அக்குமுலேட் ஆகக்கூடாது, அப்படி ஆகக்கூடாது. எங்களுக்கு அது பயன்படணும், அதே நேரத்தில் வந்து மக்கும் தன்மை உள்ளதாக இருக்கணும், டீக்ரேடபிளாக இருக்கணும். அந்த மாதிரி பொருட்களுக்கு தான் இன்றைக்கி மார்க்கெட்டு வந்து ரேட் கிடைக்குது. அப்படி ஒரு பொருள் பார்க்க சொல்ல பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும், பாக்கு மட்டையில் செய்யக்கூடிய தட்டு, அரைக்கா பிளேட்ஸ் நிறைய நாடுகள் இதுக்கான டிமாண்ட் இன்னுமே இருக்குது. இதில் என்ன விஷயம்னு கேட்டிங்க, தேவைப்படக்கூடிய நிறைய நாடுகளில் பார்த்தீங்கன்னா இந்த பாக்கு மரம் இல்லை, மெயின் சோர்ஸ் இல்லை அவங்களுக்கு இல்லை. ஸோ அவங்க என்ன கட்டாயத்தில் இருக்காங்கன்னா இது கிடைக்கக்கூடிய இடத்துலேருந்து வாங்குகிற கட்டாயத்தில் இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் இந்த சரக்கு நம்மக்கிட்ட தான் அதிகமாகவே கிடைக்கிது, நம்ம தான் நிறைய நாடுகளுக்கு சப்ளை பண்ணுறோம். ஸோ இந்த ஒரு நிலை இருக்கிறதுனால இந்த மாதிரி பொருட்களை எடுத்தீங்கன்னா சீக்கிரம் பண்ணலாம். இது மட்டும் இல்லாத நிறைய பொருட்கள் சொல்லலாம். உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஹேண்டிகிராஃப்ட்ஸ், கைவினை பொருட்கள் சொல்லலாம். தேங்காய் நாரில் செய்யக்கூடிய கைவினை பொருட்கள் நிறைய, பிளாஸ்டிக் பேக் ஆல்டர்னேட்டிவ் கூட சொல்லலாம். அது மலேசியாக்கெலாம் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த துணி பை வந்து பார்த்தீங்கன்னா சீசன் டைமில் நிறைய துணி பை வந்து ஏற்றுமதி ஆகுது. பூஜை சம்மந்தப்பட்ட பொருட்கள் நிறைய ஏற்றுமதி ஆகுது. உதவத்தி, குங்குமம், கற்பூரம், நிறைய பொருட்கள் சொல்லலாம். இந்த சீசன் டைமில் ஆகக்கூடிய பொருட்கள் வருஷம் பூரா வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களை பார்த்தீங்கன்னா சார்க்கு நாடுகளுக்கு நிறைய காய்கறிகள் பார்த்தீங்கன்னா நம்ம தான் கொடுக்குறோம். இந்த மாதிரி நிறைய பொருட்கள் லிஸ்ட் அவுட் பண்ணலாம். ஹேண்டிகிராஃப்ட்ஸில் சொன்ன மாதிரி தேங்காய் நாரில் சம்மந்தப்பட்ட பொருட்கள் நல்ல ரேட்டு கிடைக்காது. இன்றைக்கி ப்ராடக்டை நீங்கள் எப்படி வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி கண்ட்ரிஸையும் லிஸ்ட் அவுட் பண்ணணும். எந்த நாட்டுக்கு சரக்கை விற்க போகிறீங்க, ஏன்னா பொருளை முடிவு பண்ணிட்டோம் சார், இந்த பொருள் முடிவு பண்ணி இந்த பொருளை எக்ஸ்போர்ட் பண்ண போகலான்னு நினைக்கிறீங்க அப்படின்னு இதை எந்த நாட்டுக்கு விற்பீங்க, எந்த நாட்டுக்குன்னு தெரிஞ்சால் தான் யாருக்கு விற்கிறதுன்னு தெரியும். ஸோ சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ்ன்னு சொல்கிறோம், சார்க் கண்ட்ரிஸ்ன்னு சொல்கிறோம், லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரிஸ் சொல்கிறோம், இல்லை ஜிசிசின்னு சொல்லக்கூடிய கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சில்னு சொல்கிறோம், இல்லை யூரோப்பியன் கண்ட்ரிஸ்ன்னு சொல்கிறோம். இப்படி நாடுகளை தனித்தனியாக பிரித்து, ஏன்னா ஒரு சரக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டில் மட்டும் தேவை இருக்கும், மற்ற நாட்டுக்கு தேவைப்படாது. அந்த மாதிரி நம்ம வச்சுருக்கக்கூடிய சரக்கு எந்த நாட்டில் எக்ஸாக்டாக தேவைன்னு கரெக்டாக ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய பையரை நம்ம கார்னர் பண்ணோன்னா தாராளமாக வந்து சரக்கை விற்க முடியும். ஸோ இந்த மாதிரி யுக்திகளெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எப்படி ஒரு பொருளை தேர்வு செய்கிறது, தேர்வு பண்ண பொருளை எந்த நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறது, அப்படி ஏற்றுமதி பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அந்த நாட்டுக்குள்ளே யாருக்கு விற்கிறது. இந்தியன் கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு 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 அற்புதமான விஷயம் வச்சுருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு பொருளை தேர்வு பண்ணி ஒரு நாடை தேர்வு பண்ணிட்டீங்க. அப்படி தேர்வு பண்ண பொருளை பார்த்தீங்கன்னா அதை தேர்வு பண்ண நாட்டுக்கு அனுப்பலாமா, ஏற்றுமதிக்கு இங்கேருந்து தடை இருக்கா,
இல்லை நம்ம அனுப்பக்கூடிய சரக்குக்கு அந்த நாட்டில் இறக்குமதிக்கு தடை இருக்கா? ரெண்டுமே எக்ஸ்போர்ட் பேன் அண்ட் இம்போர்ட் பேன், இது ரெண்டுத்தை பற்றின தகவலுமே நம்ம இங்கிருந்தே பார்க்க முடியும். நம்ம அரசாங்கம் அதுக்கான சலுகைகள்லாம், அதாவது வழிவகைகள்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சரக்கு ஒருத்தருக்கு விற்க போறீங்கன்னா இவருக்கு சரக்கு கொடுக்கலாமா? முதல்ல இவர் கரெக்டாக பணம் கொடுப்பாரா? அவருக்கு எலிஜிபிளா இல்லை அவருக்கு லிமிட் இருக்கா? எவ்வளோத்துக்கு வரைக்கும் அவருக்கு நம்ம சரக்கு அனுப்பலாம்? இல்லை நாளைக்கு சரக்கு கொடுத்ததுக்கப்புறம் பணம் தரமாட்டேன்னு சொல்லுவாரா? இல்லை தரமாட்டேன்னு சொல்லி வேறு ஏதாவது ஒரு பிரச்சனைனால பணம் வராமல் போயிடுமா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முதல்ல எக்ஸ்போர்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் அப்படிங்கிற நிறுவனத்தின் மூலிமா நமக்கு பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கான வழிமுறைகள் இருக்குது. பணம் வராமல் போனாலும் அதை மீட்டு கொடுக்கறதுக்கான வழிமுறைகள் நிறைய இருக்குது. ஸோ ஜஸ்ட் லைக் தட், அப்படி நான் சரக்கு முகம் தெரியாததுக்கு அனுப்பிச்சேன், எனக்கு ஒரு பணம் தர மாட்டேன்னு சொல்லிட்டார், அதனால எனக்கு நஷ்டம், அந்த மாதிரிலாம் இன்றைக்கி கிடையாது. அந்த மாதிரிலாம் பண்ணவே முடியாது. ஸோ ப்ராப்பராக ப்ரொஃபஷ்னலாக பிஸ்னஸ் பண்ணோன்னு இந்த இசிஜிசியெல்லாம் நல்லா பயன்படுத்தணும். நான் சொன்ன மாதிரி எக்ஸ்போர்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷனால இந்தியன் கவர்மெண்ட்லேயே இருக்குது. ஸோ இதெல்லாம் ப்ராப்பராக பயன்படுத்தினீங்கன்னா யாருக்கு சரக்கு அனுப்புகிறோம், அவர் யார், முதல்ல நமக்கு பணம் தருவாரா, என்ன ஏதுன்றதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அனுப்புறதுக்கான வழிவகைகள் இந்தியன் கவர்மெண்ட்லேயே இருக்குது. இதை பெரும்பாலும் யாரும் பயன்படுத்துறதில்லை. இந்த மாதிரி நிறுவனத்தெல்லாம் நல்லா பயன்படுத்தினீங்கன்னா ரிஸ்க் ஃப்ரீ பிஸ்னஸ் பண்ண முடியும். நிச்சயமா சார். எங்களுடைய ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் வந்து வேரிடாக நாங்கள் வந்து பேசியிருக்கோம். ஆனால் குறிப்பாக வந்து இந்த ஏற்றுமதி அப்படிங்கிற டாபிக் இன்றைக்கி நம்ம சூஸ் பண்ணதுக்கான காரணம், இதுக்கான ஸ்கோப் எந்த அளவுக்கு இருக்குது, மக்கள் மத்தியில் வந்து அதுக்கான ஒரு அவேர்னஸ் வந்து போய் சேரணும் அப்படிங்கிறது தான் இல்லையா? ஏன்னா பிஸ்னஸ்ன்னு எடுத்துக்கிட்டா நிறைய பேர் ஸ்டார்ட் லைன்லேருந்தே வந்து பேக் ஆஃப் ஆகிடுவாங்க. இந்த ரேஸில் வந்து பங்கெடுத்துக்கிறது கூட நிறைய பேர் பயப்படுறதுக்கான முக்கிய காரணம் பிஸ்னஸ் பற்றின இருக்கிற சில மித்ஸ் தான் இல்லையா? ஹானஸ்ட்டாக வந்து இம்போர்ட்டட் ப்ராடக்ட்ஸ்னால் நம்மளுக்கு அதுக்கு ஒரு தனி தரம் மாதிரி அதை பார்ப்போம். பட் நம்மளுக்கு எப்போவுமே ஒரு நம்பிக்கை இருந்தது இல்லை, நம்ம நாட்டில் இருந்து நம்ம அனுப்பக்கூடிய பொருட்கள் வந்து மற்றவங்களுக்கும் பிடிக்கும், அதில் குவாலிட்டி இருக்கும், ஒரு டிமாண்ட் நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மட்டும் இல்லாமல் ரொம்ப கிளீஷேடாக நான் இந்த பிஸ்னஸ் பண்ணுறேன், எனக்கு பிஸ்னஸில் ஆர்வம் இருக்குது, ஸோ மற்றவங்களுக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட்டை பரப்பேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் வேற ஒரு ஃபீல்டில் இருந்தாலும் பிஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு உங்களோட பணி தொடர வாழ்த்துக்கள் சார். மிக்க நன்றி சார். நன்றி. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சியில் பார்க்கலாம். இது ஹார்லிக்ஸ் வழங்கும் இனிய பை இன்று. வெல்கம் பேக். ஹார்லிக்ஸ் வழங்கும் இனியமா இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. சௌமியா அண்ட் வருங்க. ஸோ பிசினஸ் பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கும் பொழுது இந்த சக்சஸ் ஸ்டோரிஸ் தான் வரும் எனக்கு வந்து ஞாபகத்துக்கு வருது. அதாவது சக்சஸ் ஸ்டோரிஸ்னா பாத்தீங்கன்னா வந்து தொடக்கத்துல ஒருத்தர் இருப்பாரு, ரொம்ப கஷ்டப்படுவாரு, நிறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ணுவாரு, அப்புறம் ஒரு பாட்டு வரும். அந்த ஒரு பாட்டு வந்ததுக்கு அப்புறம் வந்து பயங்கரமா மாறிடுவாரு அப்படிங்கிற ஒரு ஸ்டீரியோ டைப் மட்டும் தான் நிறைய வந்து நம்பிட்டு இருக்கோம். ஆனா வந்து உண்மையான சக்சஸ் ஸ்டோரிஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த மாதிரிலாம் வந்து இருக்காது. மேபி ஒரு சிலர் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கலாம், ஒரு சிலர் வந்து ரொம்ப ஒரு மிடில் இன்கம் குரூப்ல இருந்து வந்திருக்கலாம், அண்ட் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ்டான ஒரு ஃபேமிலி இருப்பாங்க, அவங்கள இருந்து தனியா வந்து தன்னோட சொந்த உழைப்புல வந்து ஒரு பிசினஸ்ல வந்து ஜெயிச்சிருக்கலாம் இல்லையா? அப்படிதான் நம்மளுக்கு இன்ஸ்பயர் பண்றதுக்காக ஒரு சூப்பரான பர்சன் இப்பயும் வந்துட்டு இருக்காரு. அவர் எந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தாருன்னு தெரியாது, பட் இவரோட பேச்சை கேட்டு நிறைய பேரோட லைஃபை டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பார்க்கலாம். நம்ம பள்ளியில் படிக்கும்போது இந்த பித்தாகரஸ் தியரம்னு ஒன்று படிச்சிருப்போம். இந்த பித்தாகரஸ் வந்து உபயோகப்படுத்துகிற அந்த தியரம் வந்து அதுக்கு முன்னாடியே எகிப்திலலாம் வந்து நிலத்தை அளக்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்டது. நம்மளை பொறுத்த வரைக்கும் பித்தாகரஸ்ங்கிறவர் ஏதோ ஒரு கணித வல்லுனர் அப்படின்னு சொல்கிறோம். உலகத்தினுடைய தலை சிறந்த கணித வல்லுநர்கள் அப்படின்னு ஒரு புத்தகத்தில் படித்தேன். ஆர்கிமெடிஸ், அதுக்கப்புறம் நியூட்டன், அதுக்கப்புறம் காஸ், இந்த 3 பேரையும் சொல்கிறாங்க. பித்தாகரஸ் அதில் சொல்லலை. காரணம் என்னென்னா, பித்தாகரஸ் வந்து பாசிட்டிவ் இன்டீஜர்ஸை மட்டும்தான் கணக்கில் எடுத்துக்கிட்டார். அவர் 0 நெகட்டிவ் இன்டீஜர்ஸ்லாம் அவரால் விஷுவலைஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. பெரிய மேத்தமெட்டிஷியனே இல்லையாங்கிறது இல்லை, அவருடைய பங்களிப்புங்கிறது மேத்தமெட்டிக்ஸுக்கு கணிசமாக இருந்தது. நம்ம வந்து ஒரு இதாக மட்டும் பார்க்கக்கூடாது, ஒரு கணித மேதையாக மட்டும் பார்க்கக்கூடாது. அவர் ஒரு பெரிய ஃபிலாசபராகவும் இருந்தார். அவருக்கு நிறைய சீடர்கள் இருந்தாங்க, அவங்க அவர்கிட்ட தத்துவம் பயின்றாங்க. பித்தாகரஸ் வந்து ஒரு ஒரேஷியஸாக படிக்கக்கூடியவர், பல்வேறு இடங்களில் போய் கல்வியை ரொம்ப கஷ்டப்பட்டு கற்றுக்கொண்டவர். அவருக்கு நிறைய சீடர்கள் இருந்தாங்க. பித்தாகரஸனுடைய அந்த கோட்பாடுகள் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப இந்திய தத்துவ மரபோடு ஒத்து வர மாதிரி இருக்கும். அவர் வந்து ஒரு நல்ல மகனாக இரு, ஒரு நல்ல தந்தையாக இரு, ஒரு நல்ல சகோதரனாக இரு, இப்படிலாம் சொல்கிறார். ஒரு மேற்கத்திய உலகத்தில் உறவுகளை செம்மைப்படுத்துறது எப்படி அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு ஞானியாக அவர் இருந்திருக்கார். அவருடைய சீடர்கள் அவருடைய வழியில் அப்படியே தவறாமல் நடைபெற்றாங்க. அவர் வந்து என்னன்னாக்கா வெஜிடேரியனிசத்தை அட்வொகேட் பண்ணவர்.
அதில் இந்த பீன்ஸ் எல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு அவர் சொன்னார். அதுக்கு காரணம் அது ஹியூமன் ஜெனிட்டல்ஸ் மாதிரி இருக்குது, அதனால் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார் அப்படின்னு ஒரு ஸ்கூல் உண்டு. ஆனால் உண்மை அதுவல்ல. இந்த அதிகமாக இந்த பல்சஸ் சாப்பிட்டாக்க வயிறில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகும், அதனால் வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறதுனால அதை சாப்பிட வேணாம் அப்படின்னு அவர் சொன்னார் அப்படிங்கிற ஒரு கருத்து உண்டு. பித்தாகரஸ் எந்த அளவுக்கு தன்னுடைய கொள்கையில் பிடிவாதமாக இருந்தாங்கங்கிறதுக்கு ஒரு சம்பவத்தை சொல்லுவாங்க. அவரை வந்து எதிரிகள் துரத்துறாங்க. அவர் என்ன பண்ணார், ஒரு பீன்ஸ் ஃபீல்டுக்குள்ளே பூந்துடுறாரு. கண்டுபிடிக்க முடியல. அடர்த்தியாக வளர்ந்த அந்த பீன் ஃபீல்டில் ஒளிஞ்சிக்கிறாரு. இப்போ அவருக்கு ஒரே ஒரு ஆப்ஷன், அந்த பீன்ஸை சாப்பிட்டா அவர் உயிர் வாழலாம். ஆனால் அதை சாப்பிட மறந்து அவர் உயிர் துறந்தார் அப்படிங்கிறது சொல்லப்படக்கூடிய ஒரு சம்பவம். இது உண்மை சம்பவமா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் உண்மை என்னென்னா, கொண்ட கொள்கையில் அவர் பிடிவாதமாக இருந்திருக்கிறார். அவர் மட்டும் இல்லை, அந்த காலத்தில் மிகப்பெரிய மேதைகள் எல்லாம் என்னென்னாக்கா ரொம்ப பிடிவாதமாக இருந்திருக்காங்க. அவங்க கொள்கையா உயிரா அப்படின்னு கேள்வி எழும்போதெல்லாம் கொள்கைக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபேக்டரை வந்து நாம் பார்க்கணும். வாழ்க்கையில் இவர்கள் எல்லாரும் இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுறதுக்கு காரணம் அவங்களுடைய அறிவு மட்டுமல்ல. இப்போ அந்த அறிவு வந்து பயன்படக்கூடியது தான். இப்போ அந்த அறிவை தாண்டி இப்போ ஆர்கிமிடஸாக இருக்கட்டும், பித்தாகரஸ் ஆகட்டும், டயோஜெனஸ் ஆகட்டும், அரிஸ்டாட்டில் ஆகட்டும், பிளாட்டோ ஆகட்டும், சாக்ரட்டிஸ் ஆகட்டும், இவங்கெல்லாம் என்னன்னாக்க உயிரை காட்டிலும் இன்னொன்றை நேசித்தார்கள். அது உண்மை. அவங்க என்ன சொன்னாங்களோ அதிலிருந்து விலகி நடக்கக்கூடாதுங்கிறதில் ரொம்ப தெளிவாக இருந்திருக்கிறாங்க. இதுதான் நம்ம அவங்ககிட்ட இருந்து கற்றுக்க வேண்டிய ஒன்று. அவங்களுடைய தியரம் ஒரு பக்கம், அவங்களுடைய நாலேஜ் ஒரு பக்கம், அவங்களுடைய கான்செப்ட்ஸ் ஒரு பக்கம் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது, நமக்கு வேண்டியதாகவும் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் நாம் கற்றுக்கொள்ளாமல் விட்டு விடுபவை என்னன்னா அவங்க வாழ்க்கையை பற்றியது. இந்த மகத்தான மனிதர்களுடைய வாழ்க்கையை எடுத்து படித்தா அது அவங்களுடைய கான்செப்ட்ஸை விட ரொம்ப சுவாரஸ்யமானது. இன்னும் சொல்லப்போனால் அவங்க பயோகிராஃபியை படித்தா தான் அந்த கான்செப்ட்ஸையே நாம் இன்னும் நேசிக்க ஆரம்பிப்போம். இதை கொடுத்தவர்கள் மகத்தானவர்கள் என்கிற உண்மை புரிந்தால்தான் அவர்கள் கொடுத்ததை நாம் நேசிக்க முடியும். அவர்கள் கற்பித்ததை நாம் நேசிப்பதற்கு அவசியமாக இருப்பது அந்த மனிதர்கள் எப்படி தங்கள் வாழ்க்கையை வடிவமைத்து கொண்டார்கள் என்கிற உண்மை. அதனால தான் சின்ன வயசுலேருந்தே ஒரு கோட்பாட்டை சொல்லிக் கொடுக்கறதுக்கு முன்னாடி அதை யார் வழங்கினாரோ அவங்க வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் சொல்லிக் கொடுக்கணும். சிலருடைய வாழ்க்கை நமக்கு தெரியாமலே போயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு திருவள்ளுவருடைய வாழ்க்கை பற்றி நமக்கு நிறைய குறிப்புகள் இல்லை. ஆனால் கிரேக்கத்தில் இருந்த ஞானிகள், ரோமாபுரியில் இருந்த ஞானிகள், இவங்களை பற்றிய குறிப்புகள்லாம் இருக்குது. அதையெல்லாம் நம்ம வாசிக்கணும். ஒரு உதாரணத்துக்கு சோலான் அப்படின்னா சோலான் தான் லா கிவர். அவருடைய வாழ்க்கையை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும். வாழ்க்கையை தெரிந்து கொண்டு அவர்கள் வழங்கியவற்றை வாசித்தால் அவற்றை இன்னும் நேசிப்பதற்கு வாய்ப்பு ஏற்படும். எனவே உலகத்தில் ஒவ்வொரு மாமனிதனும் அளித்தவை மட்டும் முக்கியமல்ல, அம்மனிதனும் முக்கியம் என்பதை உணர்ந்து அவர்களை பற்றியும் தெரிந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். சூப்பர். நிறைய பேரோட பேச்சை கேட்டு வந்து இன்ஸ்பயர் ஆகி வந்து அவங்களும் பெரிய இன்ஸ்பிரேஷனல் ஸ்பீச் கொடுக்குற ஒரு பர்சனாக வந்து மாறலாம். அதே மாதிரி நம்ம ஒரு பர்சனாக மாறதுக்கு வந்து ரொம்ப தூரம் இடைவெளி இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆனால் இறையன் பாய் சார் பேச்சை டெய்லி கேட்டிருக்கோம் இல்லையா நம்ம? எக்ஸாக்ட்லி. ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி பேசுகிறோம் அப்படிங்கிறது ஆடியன்ஸ் வந்து சொன்னாலே வந்து போதும். ஆனால் நாளைக்கு நம்ம இன்ஸ்பிரேஷன் ஸ்பீச்லாம் வந்து கொடுக்கணும்னா இப்போ நம்ம கிளம்பணும்ல. அதே மாதிரி வேல்யூபிளான டாப்பிக்கோட நாளைக்கு வந்து உங்களை சந்திக்கிறோம். அதுக்கான கிரவுண்ட் ஒர்க்கு இறங்கி நாங்கள் இப்போ செல்ல போகிறோம். திருப்பி நாளைக்கு காலையில் 7 மணிக்கு உங்களை சந்திக்கிற வரைக்கும் பாபாய் சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிறது வருண் அண்ட் சௌமியா ஆன் இனிய பாய் இன்று.